1 lakh salary வாங்குற ஒரு ஐடி பர்சன் அவர் தூங்கும் போது விடுற கொரட்டை சத்தத்தினால அவங்க ஒய்ஃப் அவரை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? இந்த கொரட்டை சத்தம்ன்றது 2 வகையா இருக்குங்க. ஒன்னு இர்ரெகுலரா கொரட்டை சத்தம் சொல்லுவோம், இன்னொன்னு ரெகுலர் ஸ்னோரிங் சொல்லுவோம். இந்த ரெகுலரா கொரட்டை வர பிரச்சனை இருக்கு இல்லையா, அதுதாங்க ரொம்பவே ஆபத்து. இர்ரெகுலர் ஸ்னோரிங் அப்படின்னா எப்பயாவது ஒரு தடவை கொரட்டை சத்தம் வருதுங்க. ஒருவேளை குளிர்காலங்களால வரலாம், இல்ல உங்களோட வெயிட் அதிகமா இருக்கிறதுனால மேபி வரலாம், இல்ல நீங்க ஸ்லீப்பிங் பொசிஷனோ இல்ல ஸ்மோக்கிங் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணும் போது வரலாம். இதெல்லாம் நீங்க இதை கரெக்ஷன் பண்ணிட்டாலே அந்த கொரட்டை சத்தத்துல இருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். இதுல முக்கியமா அந்த ரெகுலர் ஸ்னோரிங் உங்க ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃப்க்கோ இருந்ததுன்னா முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது அனட்டமிக்கல் ப்ராப்ளம் சொல்லக்கூடிய உங்களுடைய மூக்கு பகுதியிலயோ இல்ல தொண்டை பகுதிக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் டீவியேஷனா இருந்தா இந்த மாதிரி வருங்க. இது மேபி அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியாவை கூட கொண்டு போய் முடியும். அதாவது இந்த கொரட்டை சத்தத்தினால உங்களோட தூக்கம் பாதிக்கும். இதனால தூக்கம் பாதிக்கிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், பிபி, டயபிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகிறதா நிறைய சொல்றாங்க. உங்க ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ இந்த ரெகுலர் ஸ்னோரிங் இருக்குன்னா உடனே அதுக்கு தகுந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்து அதுக்கான ப்ரிகாஷன்ஸை உடனே எடுங்க. கொரட்டை விட்டு உங்களை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.